வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஒரு தரமான ஸ்போர்ட்ஸ் டாக்குமெண்ட்ரியோட ரிவ்யூ. லிவர்பூல்ஸ் மிராக்கிள் ஆஃப் இஸ்தான்புல் அப்படின்ற டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இதோட டியூரேஷனே பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிடும். ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி தான். அன்டோல்டு யூகே அப்படின்ற டாபிக்ல ஆக்சுவலா யூகேவை மையமா வச்சு சுவாரஸ்யமான நிறைய நிகழ்வுகளை வந்து வார வாரம் டாக்குமெண்ட்ரியா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இந்த டாக்குமெண்ட்ரி அப்படின்றது எனக்கு ஒரு கேட்சியான ஃபீலை கொடுத்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு பயங்கர ரிமார்க்கபிளான மேட்சை மையமா வச்சு இந்த டாக்குமெண்ட்ரியை அமைச்சிருப்பாங்க. நீங்க ஒரு 90s கிட்டா இருக்கீங்க, அதுவும் 2005 அந்த மாதிரியான பீரியட்லாம் வந்து நீங்க ஃபுட்பாலை ரெகுலரா பார்ப்பீங்க அப்படின்னா இந்த மேட்சை கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. 2005 சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் லிவர்பூல் vs ஏசி மிலான். இந்த மேட்ச் வந்து இஸ்தான்புல்ல நடக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 3 கோல் அடிச்சு ஏசி மிலான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல திருப்பி அந்த 3 கோல் அடிச்சு பெனால்டி ஷூட் அவுட் வரைக்கும் போய் பெனால்டி ஷூட் அவுட்ல எப்படி லிவர்பூல் ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான அந்த ஜேர்னியை சொல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி. ஆக்சுவலா அந்த மேட்சை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம லிவர்பூலோட முந்தைய சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு, அதாவது அவங்களோட மேனேஜரை சாக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ரஃபேல் பெனிட்ஸ் வந்து பொறுப்பேற்றிருப்பாரு. அவங்களோட ஸ்டார் பிளேயரா இருந்த மைக்கேல் ஓவன் வந்து ரியல் மேட்ரிடுக்கு போயிருப்பாரு. ஸோ ஸ்டீவன் ஜெரார்ட் ஒருத்தர் மட்டும் தான் அங்க இருக்காரு. ஸோ அவரும் எப்பனாலும் போலாங்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில அவங்க டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, அந்த சாம்பியன்ஸ் லீக்குக்கு எப்படி தயாராகிறாங்க அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை காட்டியிருப்பாங்க. அந்த சீசன்ல பிரீமியர் லீக் மேட்ச்லயும் ரொம்ப சுமாரா விளையாண்டுட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த சாம்பியன்ஸ் லீக்கோட இனிஷியல் மேட்சஸும் அந்த அளவுக்கு சிறப்பாலாம் இருக்கவே இருக்காது. சொல்ல போனா அந்த லீக் ஸ்டேஜ்ல இருந்து குவாலிஃபை ஆகணும் அப்படின்னாலே வந்து செகண்ட் ஹாஃப்ல 3 கோல் போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் ஒலிம்பியாக்கோஸ் டீமுக்கு அகைன்ஸ்டா. அந்த 3 கோலை எப்படி போடுறாங்க அப்படின்றதே ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் மட்டும் செல்சியோட அந்த வின்னை காட்டினது அண்ட் ஃபினாலேல அதுவும் அந்த இன்ட்ரோல் பிரேக்ல அங்க நடக்கக்கூடிய டிஸ்கஷன், இது மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப சூப்பரா இந்த டாக்குமெண்ட்ரியில காட்டியிருப்பாங்க. லிவர்பூலை பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல இந்த பிரீமியர் லீக் டைட்டில் அடிக்கிறது இருக்குல்ல, அதுல எல்லாம் பெருசா வந்து அவங்க கன்டென்ஷன்ல இருக்க மாட்டாங்க. ஆனா சாம்பியன்ஸ் லீகை பொறுத்த வரைக்கும் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே 4 டிராஃபிஸ் அடிச்சிருப்பாங்க. அந்த ஃபைனல் ஏன் முக்கியமான ஒண்ணுனா, இங்க இப்போ 5 டிராஃபி அடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கப்பை நம்மளே வச்சுக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கப்பை 10 மாசம் வச்சுக்கிட்டு திருப்பி கொடுத்துடணும். ஒரு ரெப்ளிகா கப் மாதிரி தான் நமக்கு தருவாங்க. இது வரைக்கும் இங்கிலாந்துல ஒரே டீம் அந்த கப் வச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து லிவர்பூல் தான். அவங்க இது வரைக்கும் 6 டிராஃபிஸ் வின் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரீமியர் லீக் டைட்டில் எல்லாம் வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ஒரு நல்ல ஃபேன் பேஸ் இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேன் பேஸ் அப்படின்றது ஒரு பயங்கர லாயலான ஃபேன் பேஸா இருக்கும். எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ஸோ அதோட சின்ன கிளிம்ஸ் மாதிரி அந்த சப்போர்ட்டர்ஸை வந்து ஸ்கிரீன்ல காட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரியா இருந்துச்சு. டைம் இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் 3.3 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.